வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்தது அதிமுகவுக்கு பலவீனமா? தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எழுச்சிகரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா? அதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் ரொம்பவே டல் ஆகிட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் முடங்கி கிடந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு தலைவர், அதுவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் செய்யக்கூடியவர் கிடைச்சதுனால, எப்படி கடல்ல ஒரு கப்பல் திசை தெரியாம தத்தளிக்கும் போது ஒரு கடற்கரை விளக்கம் அவங்கள வழிகாட்டுமோ, அது மாதிரி இப்போ செங்கோட்டையன் கிடைச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, ஜெயலலிதா மிக திறமையான பிரச்சார உத்திகளை வகுத்து அவருடைய பயணம் வெற்றிகராக அமையறதுக்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். ஏன்னா தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எந்த ரூட்ல எப்படி போனா எத்தனை ஊரை கவர் பண்ண முடியும், எங்கெல்லாம் அதிமுகவோட வீக் பாயிண்ட் இருக்கு, இதெல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிமுக. ஏன்னா கருணாநிதியை பிடிக்கலன்னு சொன்னவங்க தான் எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் இருந்தவங்க. இப்போ அதிமுக பலவீனமாக இருக்கிறதுனால விஜய் என்ற இளைஞர் பட்டாளத்தை வழி நடத்துறதுக்கு செங்கோட்டையன் சரியாக கிடைச்சிருக்காரு. ஏன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பங்கீடுகள்லாம் ஒரு அனுபவமான தலைவர் இருக்கிறதுனால முறையாக நடக்கும். ஏன்னா பல முறை அதிமுக சார்பை இவர் சின்ன சின்ன கட்சிகள்லாம் டீல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நேர்த்தேர்வு, அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம், செல்வாக்கு, இதெல்லாம் அலசி ஆராயக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். 50 வருட அரசியல் அனுபவம் புது வரவான விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்படி விஜயகாந்த் வந்தவுடனேயும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போயிட்டு விஜயகாந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்குற வரைக்கும் வேலை பார்த்தாரோ, அந்த மாதிரி செங்கோட்டையன் மிகவும் உதவிகரமாக விஜய்க்கு இருக்கக்கூடிய. அது மட்டும் இல்லை, விஜய்கிட்ட நேரடியாக பேச முடியாது அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ செங்கோட்டையன் மூலியமாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், இவங்க எல்லாமே விஜயை நோக்கி நகரப்படும். ஏன்னா இவர் பேசி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அலாட்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா இது முன்னாடி நேரடியாக விஜய் பார்க்க முடியாமல் இருந்தாங்க. ஒன்று புஷி ஆனந்த், அவர் விடவே மாட்டார் விஜய்கிட்ட யாரையும். ஆதவ அர்ஜுனா அவ்வளோ அரசியல் அனுபவம் இல்லை. ஸோ இப்போ செங்கோட்டையனை விஜய் நம்புவார். ஏன்னா 50 வருஷம் அனுபவம் இருக்குது. எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலத்தில் வெற்றிகரமான அமைச்சராக இருந்தவர். தொடர்ந்து தமிழகத்தில் 9 முறை சட்டசபை உறுப்பினராக இருக்குதுன்னா சாமானிய காரியம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வேலை பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இளமை துடிப்புள்ள வெற்றி கழகத்துக்கு இப்போ செங்கோட்டையனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் தான். இன்னொன்று, அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி, அது மட்டும் இல்லாமல் 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலர் கொடுத்துருக்கறனால அடுத்தடுத்து யார் வந்தாலும் உங்களுக்கும் தரப்படும்ன்ற ஒரு ஆசையை காட்டுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் கூட சேரக்கூடும். முக்கியமான ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாமகோட அன்புமணி ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் அவர் தான் விஜய்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஷேரில் மேக்சிமம் ஒரு 60 சீட் அந்த மாதிரி கேட்டு வாங்கி ஒரு முதல்வர் பதவி, துணை முதல்வர் பதவி அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அதிமுக திமுக விரும்பாத கட்சிகள்லாம் ஒரு சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மிகப்பெரிய கவர்ச்சிகரமான நடிகர் வரும்போது ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு கிடைச்சா கூட போதும். ஏன்னா 4 முனை போட்டி அப்படிங்கும்போது நிச்சயமாக 30,000 40,000 வாங்குறவங்க ஜெயிச்சிடலாம். ஸோ விஜயை வச்சு ஜெயிக்க முடியுன்றவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய பலம், அதே நேரத்தில் எடப்பாடிக்கு மிகப்பெரிய பலவீனம். கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் நழுவ ஆரம்பிப்பாங்க. ஸோ போக போக இது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு கவர்ச்சிகரமான இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய, அது சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் பின்னாடி பலம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் போகும்போது என்ன ஆகும்னா, மக்களுடைய நம்பிக்கை திசை திரும்பும். ஏன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சாஞ்ச பக்கமே சாய்வாங்க. ஸோ இந்த கட்சி ஜெயிக்கிறோன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த நடுநிலை வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பரவலாக என்ன பேச்சு அடிப்படுதுன்னா, இந்த கிறிஸ்டியன்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த முறை விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அவங்க பாதிரி மாதிரியே சொல்கிறாங்க, எங்கள் ஆளை ஓட்டு போட்டு நாங்கள் முதல்வராக போகிறோம் அப்படின்னு. ஸோ திமுகவுக்கு போகக்கூடிய பாரம்பரியமான திமுக கிறிஸ்டியன் ஓட்டுகள்லாம் மடைமாற்றம் செய்யக்கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இஸ்லாமிய கட்சிகளும் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா போன நிறைய சீட்டு கிடைக்கணும். அப்படி போகும்போது இது திமுகவுக்கு மிகப்பெரிய வீக்காக தான் அமைய போகுது. ஸோ
அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாரல் பூஸ்டாக இருக்குன்னு தெரியுது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த பதிவை பார்க்கலாம். நன்றி.